சற்று முன் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி உடல்நிலையில் வெளியான அதிர்ச்சி தகவல் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க. செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா கைது செய்து இன்னையோட ஒரு 15 நாட்களுக்கு மேலே ஆகுதுங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா கைது செய்யக்குள்ள அமலாக்கத்துறையினர் ஒரு 18 மணி நேரம் பார்த்திங்கன்னா அவரை துன்புறுத்தினதாகவும் அது விசாரணைகள் பண்ணக்குள்ளே அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டதுனால உடனடியாக பார்த்திங்கன்னா ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா முறையான ப்ராப்பரான சிகிச்சைகள் இல்லை அப்படின்றதுனால அவங்க மனைவி செந்தில் பாலாஜியோட மனைவி பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா உடனடியாக சென்னை ஹைகோர்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஒரு மனு கொடுக்குறாங்க. ஆட்கொணர் மனு. என்னோடய கணவர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் கைது பண்ணிட்டாங்க. அவருக்கு இப்போ உடல்நிலை சரியில்லை, நாங்கள் காவேரி மருத்துவமனையில் வச்சு நாங்கள் சுதாச்சிக்கிறோம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு மனு கொடுத்து காவேரி மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி அழைச்சிட்டு போனாங்க. செந்தில் பாலாஜிக்கு அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா டாக்டர்கள் எல்லாமே அவரோட உடம்பை செக் பண்ணி பார்க்கக்குள்ள அவருக்கு பார்த்திங்கன்னா இரத்த குழாய்களில் 4 அடைப்பு இருப்பதாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா செய்திகள் வருதுங்க. முன்கூட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 அடைப்புகள் தான் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணக்குள்ளே 4 அடைப்புகள் இருந்தது தெரிய வந்திருக்குங்க. இதனால் இதய தமனிகள் 4 தமனிகள்லேயுமே பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள கிட்டத்தட்ட 90% அவங்களால பார்த்திங்கன்னா முடியவே இல்லை. அதாவது 90% இக்கட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு ப்ராப்பராக பார்த்திங்கன்னா அவருக்கு நெஞ்சு வலிக்கு அந்த சிகிச்சை எல்லாம் முடிஞ்சிச்சு. அவர் பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா கண்ணு முழிப்பார், அப்புறம் சுயநிலை வரத்துக்கு 1 நேரம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்குள்ளாக பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணலை, இவங்க பார்த்திங்கன்னா அவங்க சொந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் அந்த ஹாஸ்பிட்டல் காவேரி மருத்துவமனை. திமுக காரங்க ஒரு நாடகம் போடுறாங்க, மேலே ஒரு கோடை போட்டு கீழே ஒரு கோடை போட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் நிறைய திமுக காரங்க மாட்டுவாங்க அப்படின்றதுனால ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பார்த்திங்கன்னா பொய்யான ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வதந்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் தான் என்ன நடந்தது அப்படின்னா, அதாவது அள்ளி பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸில் பார்த்திங்கன்னா நீதிபதி கேட்கக்குள்ள பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி நடந்த அந்த அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸில் நீதிபதிக்கிட்ட பேசியிருக்காரு. அப்பொழுது பார்த்திங்கன்னா தனக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெஞ்சு அதிகமாக வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா உடனடியாக அவருக்கு சிகிச்சைகள் கொடுத்தாலுமே இன்னும் ஒரு 2 மாதங்கள் பார்த்திங்கன்னா அவர் பெட் ரெஸ்ட் எடுத்தாலும் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அவர் மிகவும் பூரண நலம் புரிந்து பார்த்திங்கன்னா வர முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வருது. மற்றவர்கள் யாரும் சொல்கிறாங்க அந்த அன்அஃபிஷியல் நியூஸை யாரும் நம்பாதீங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடனுக்குடன் செந்தில் பாலாஜியை பற்றி பார்த்திங்கன்னா அவர் நல்லா இருக்காரா இல்லையா அப்படின்ற செய்திகள் வேண்டும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.